நம்மளுடைய கலை திறனுக்கு விலை மதிப்பே இல்ல. இங்க ஒருத்தர் சில்க் த்ரெட் நகைகள் செஞ்சு மாசம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பெஞ்சல் புயல் எதிரொலியாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள 3 துணை மின் நிலையங்களில் மின் விநியோகம் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நவீன். வணக்கம் நவீன். தற்போது எந்தெந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மின் நிலையங்களில் விநியோகமானது நிறுத்தப்பட்டிருக்கிறது? எவ்வளவு நேரத்திற்கு இந்த மின் விநியோகம் நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். அதாவது வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த பெஞ்சல் புயல் தற்போது கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக வட கடலோர மாவட்டங்கள் இருக்கக்கூடிய, அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து பல்வேறு பகுதிகளில் வந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மாமல்லபுரம் பகுதியில் வந்து கடல் சீக்கிரமாக காணப்படுவதுடன் தொடர்ந்து பலத்த காற்றானது வீசி வருகிறது. இதன் காரணமாக மின் விபத்துகளை தவிர்க்கும் பொருட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாமல்லபுரம், திருக்கழுக்குன்றம், திருப்பூர் ஆகிய 3 துணை மின் நிலையங்கள்ல வந்து மின்சாரமானது தற்போது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மின் விநியோகம் காற்றின் வேகம் குறைந்த பிறகு மின் விநியோகம் வழங்கப்படும் என அதிகாரிகள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 44 மின்வாரிய சர்க்கிள்களில் சுமார் தலா 50 பணியாளர்கள் என சுமார் 2000 பேர் வந்து இந்த மின்வாரிய ஊழியர்கள் வந்து தற்போது தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மின்வாரிய அதிகாரிகள் வந்து தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல தற்போது வரை செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து மின் வயர்கள் விபத்து, அதே போல மின் கம்பங்கள் சாய்ந்த சம்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லை எனவும் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த காற்றின் வேகத்தை பொறுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தின் மற்ற பகுதிகளிலும் மின்சாரம் துண்டிப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி நவீன்.